பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம காந்திமதியோட பிறந்தநாளில் நல்ல ஒரு விழாவாக கொண்டாடணும்னு சொல்லி நம்ம முத்துவேலு சக்திவேலு எல்லாருமே எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இதில் நம்ம காந்திமதியோட ஆசை என்னென்னா, என்னோட மகளோட குடும்பமும் இந்த குடும்பமும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து என் பிறந்தநாளை கொண்டாடினா மட்டும்தான் நான் சம்மதிப்பேன், இல்லைன்னா நான் இந்த விழாவுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம காந்திமதி சொல்லிடுவாங்க. எவ்வளவோ சொல்லி கேட்டு பார்ப்பாங்க, அப்பயும் நம்ம காந்திமதி ஒத்துக்கவே மாட்டாங்க. என் மக வந்தால் மட்டும்தான் நான் இந்த இதுக்கு ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அது விஷயமா நம்ம இங்கே கோமதி பாண்டியன்கிட்ட பேசுகிறாங்க. எங்கள் அம்மாவோட 75வது பிறந்த நாள், நான் போயே ஆகணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், ஏன் இப்படி பண்ணுற, அழுகாத அப்படின்னு சொல்லி போய் இப்போ நீயும் நம்ம குடும்பம் எல்லாருமே அவங்க அம்மாவோட பிறந்தநாளைக்கு போகிறோம், நல்லா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க பேரில் ஒரு அன்னதானமும் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் சொல்லவுமே கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அம்மாவுக்கு என்னங்க வாங்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வளையல் வாங்கி வச்சுருக்காங்க நம்ம கோமதி. அப்புறம் ஒரு பட்டுப்புடவை எடுத்து நான் இதை கொடுத்துட்டுமா அப்படின்னு சொல்லி பாண்டியன்கிட்ட கேட்கவும், நீ இதை எதுக்கு என்கிட்ட கேட்டுட்ருக்க, உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்யு அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பர்த்டேவுக்கு எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம குமார் சமையலுக்கு ஆள் விட்டுருந்தவங்க திடீர்னு வர முடியாதுன்னு சொல்லவும் வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் வீட்டில் நம்ம அப்பத்தா கிளம்பிட்டு வாசலவேன்னு பாண்டியனோட வீட்டவே பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம வடிவும் மாரியும் என்னங்கத்த ஏன் இப்படி நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா அது நம்ம கோமதி இங்கே வருவாங்கல்லம்மா அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக அதெல்லாம் வருவாங்க அப்படிங்கவும், இல்லைம்மா எனக்கு பயமாக இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள வரவிடாமல் பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கவுமே மாறி சொல்கிறாங்க, உங்கள் சின்ன மையம் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அத்தை, ஆனால் உங்கள் பெரிய மையம் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கறனால, உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கனால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவேலு எல்லாருமே வர்றாங்க. வந்தோன்னே முத்துவேல் விஷ் பண்ணி அவங்க அம்மாட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் பாண்டியன்கிட்ட குடும்பம் வந்துரும்லப்பா அப்படிங்கவும், வந்துடும், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நம்ம என்றைக்குமே உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் குமார் நம்ம பாட்டிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு நீ நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி சக்திவேலை போய் பாட்டிக்கு விஷ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம், என்னோடய வாழ்த்தெல்லாம் அம்மாவுக்கு தேவையில்ல, அதுக்கு மகளோட வாழ்த்து இருந்தால் போதும் அப்படிங்குமே, சக்தி சொன்னால் கேளு சக்தி, என்னோட ஆசையை தயவு செஞ்சு நிறைவேற்று சக்தி, இவனை நம்ப முடியாது, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, அதெல்லாம் பண்ண முடியாது ஆத்தா அப்படின்னு சொல்லி, நான் எதையுமே நான் பண்ண மாட்டேன், ஆனால் அவங்களாம் ஏதாவது வம்புழுத்தாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்க, உன்னை நம்ப முடியாது, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கவுமே சரின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேலோட கையை பிடிச்சி சத்தியம் பண்ண வச்சிட்றாரு. அத்தா நீ ஒன்றும் கவலைப்படாத, எந்த பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் சரி வாங்க எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கிளம்புறாங்க. இங்கே கோமதி வீட்டில் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. நம்ம அப்பத்தாவோட பர்த்டேவுக்கு எல்லாருமே ரெடியாகி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. இதில் என்னடானா நம்ம கதிர் பாட்டிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, நம்ம பாட்டியும் தாத்தாவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஆர்டிஸ்ட்டை வச்சு வரைய வச்சு அது ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இங்கே சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க. எல்லாம் இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன்கிட்ட அந்த புடவை எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கட்டுமா அப்படிங்குமே, சரி நீ கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவங்களும் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே என்னடானா நம்ம ராஜியும் நம்ம கதிர் ஒரு ரொமான்ஸ், இந்த சேலை ஞாபகம் இருக்கா அப்படிங்கவுமே, நான் ஞாபகம் இருக்குது, ஒரு படத்தில் நான் காஜல் அகர்வால் கட்டியிருந்தது தானே அப்படிங்கவுமேனு, உனக்கு இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவராக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்த அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்னடானா நம்ம சரவணன் கிளம்பிட்டு இருக்கும்போது நேராக மயில் போய், ஏவுமா இந்த சட்டையவா போடுறீங்க அப்படிங்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லவுமேனு, இல்லை என் சேலைக்கு மேட்சாக உங்களுக்கு ஒரு சட்டை அயன் பண்ணி வச்சுருந்தேன்ல அதை போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, ஓ இஷ்டத்துக்குலாம் என்னால் போட முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு மயில் ஏமாம்மா நம்ம எல்லா குடும்பமாக ஒன்றா வெளியே போகிறோம், அப்போயாவது எனக்காக கொஞ்சம் போடலாம், சட்டை போடலாம்ல அப்படிங்கும், உனக்காகலாம் அப்படிலாம் நான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும், இன்றைக்கி கூட என்கிட்ட இப்படி எரிஞ்சு தான் விழுகணுமா அப்படிங்கும், நீ உன் வாயை வச்சுட்டு பேசாமல் இருந்தால் நான் ஏன் உன் மேலே எரிஞ்சு விழுக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் கடைசியாக எல்லாருமே கிளம்பிடுறாங்க. கிளம்பவுமே நம்ம பாண்டியன் சொல்கிறாரு,
கோமதி வந்து நின்று அழுதுகிட்டு இருக்கோமே, நம்ம கோமதிகிட்ட வந்து ஏன் கோமதி இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கவும், இல்லைங்க நான் கனவாக நினச்சி கடவுளையாவது நடக்குமான்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நிஜத்துலேயே நடக்க போகுது, ஆனால் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லுவோமேனு. அதான் பாண்டியன் வந்து எல்லாத்துட்டையும் அவங்க பசங்ககிட்ட எல்லாத்துட்டையுமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் 3 பேர்த்துக்கு சொல்கிறேன், அங்கே வந்து யார் என்ன பேசினாலும் நீங்கள் எதுவுமே வாயை திறக்கக்கூடாது, என்ன நடந்தாலும் நீங்கள் பேசாமல் பொறுமையாக தான் இருக்கணும், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நம்ம பசங்களை பற்றி தெரியாதாங்க அப்படின்னு சொல்லி கோமதி கேட்கவுமே, நம்ம பசங்களை பற்றி தெரிஞ்சனால தான் கோமதி நான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க சந்தோஷமாக. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்